போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்காக 2446 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு. 2024 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரை ஓய்வு பெற்ற 6867 பயனடைய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும் சவரன் 1,16,000 ரூபாய்க்கும் விற்பனை. கடந்த ஆண்டு ஜூலையில் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 11 பேர் விடுவிப்பு. இலங்கையில் இருந்து இந்திய தூதரக அதிகாரிகளால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் சென்னை திரும்பினர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வர மீனவர்கள் 22 பேர் கைது. 4 படகுகளையும் சிறைபிடித்து இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் அடுத்த மாதம் 3 முறை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. மதுரை, வேலூர், திருச்சியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் பேச ஏற்பாடு. தாவேகாவுடன் பல கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக நாஞ்சில் சம்பத் பேட்டி. தேசிய கட்சியும் மாநில கட்சியும் கூட்டணிக்கு வரும் என்றும் சூசகம். திருச்செந்தூர் வெயிலுகந்த அம்மன் கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. வேடசந்தூர் அருகே வேட்டை நாய்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டவர்களால் பரபரப்பு. சிவராத்திரியை ஒட்டி பாரம்பரியமாக நடைபெறும் வேட்டைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மயிலாப்பூரில் உள்ள முண்டக்கண்ணியம்மன் கோயில் பறக்கும் ரயில் நிலையத்தில் பழுதான லிப்டில் சிக்கி தவித்த 11 பெண்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும். ஒன்றிய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆய்வு செய்த குரியன் ஜோசப் தலைமையிலான குழு பரிந்துரை. மாநில சுயாட்சியை உறுதி செய்ய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். எத்தனை காலம்தான் ஒன்றியம் கொடுக்கும் இடத்திலும் மாநிலங்கள் வாங்கும் இடத்திலும் இருப்பது என கேள்வி. வயதில் மூத்தவரான தன்னுடன் தான் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என சீமான் கருத்து. அரசியல் கூட்டங்களில் விஜய் பேசும் வசனங்கள் அனைத்தும் தன்னுடையது என்றும் தடாலடி. நாடு முழுவதும் புனித ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது. அதிகாலை சிறப்பு தொழுகையுடன் நோன்பை தொடங்கிய இஸ்லாமியர்கள். அதானி குழுமத்தில் போலி நிறுவனங்கள் பெயரில் பங்குகள் வாங்கப்பட்ட விவகாரம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை பிரதமர் தடுத்துவிட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணிக்கு தேசிய அளவில் மு க ஸ்டாலின் தலைமை தாங்க உத்தவ் தாக்கரே அழைப்பு. ஒருமித்த கருத்துடன் ஒரு தலைவரின் கீழ் இயங்குவது அவசியம் என்றும் கருத்து. டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டு கண்காட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட நொய்டா கல்கோத்தியா பல்கலைக்கழகம் சீன தொழில்நுட்பத்தில் உருவான ரோபோட்டிக் நாயை காட்சிப்படுத்தியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோரியது. ஏஐ உச்சி மாநாட்டில் மற்றொரு சர்ச்சையில் சிக்கிய கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம். தெர்மாகோல் மூலம் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் மாதிரி காட்சிக்கு வைத்திருந்ததால் அதிர்ச்சி.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.